ரமலான் 12 சாபத்திற்குரிய 3 பேர்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நோக்கி அனைவரும் மிம்பருக்கருகில் வாருங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் அங்கு கூடினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரின் முதற் படியில் கால் வைத்ததும் ஆமீன் என்று கூறினார்கள். 2ஆம் படியில் ஏறியதும் ஆமீன் என்று கூறினார்கள். பின்னர் 3ஆம் படியில் ஏறியதும் ஆமீன் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உபதேசத்தை முடித்து கீழ் இறங்கிய போது, யா ரசூலல்லாஹ், இன்று நாங்கள் தங்களிடம் என்றும் செவியிராத ஒரு விஷயத்தை செவியிற்றோமே என்று கேட்டோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் முதற்படியில் கால் வைத்து ஏறிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் முன் தோன்றி, எந்த மனிதர் ரமலான் மாதத்தை அடைந்ததும் தன் பாவ மன்னிப்பிற்கு பெறவில்லையோ அவன் நாசமடைக என்று கூறினார்கள். நான் ஆமீன் என்று கூறினேன். பிறகு 2ஆம் படியில் ஏறிய போது, நபியே, தங்களின் திருநாமம் கூறப்பட்ட தங்களின் மீது ஸலவாத்து சொல்லாத மனிதன் நாசமடைக என்று கூறினார்கள். நான் ஆமீன் என்றேன். நான் 3ஆம் படியில் ஏறியபோது, எந்த மனிதன் வயோதிகம் அடைந்த தன் தாய் தந்தை இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ அடைந்திருந்தும் அவர்கள் அவனை சொர்க்கத்தில் நுழையச் செய்யவில்லையோ அவன் நாசமடைக என்று கூறினார்கள். நான் ஆமீன் என்று கூறினேன். எனவே நம்ம பாவ மன்னிப்பு நமக்காக கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்லி நம் தாய் தந்தையரை பார்த்து சொர்க்கம் செல்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.